ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம்க்கு என்ன மாதிரி நீங்களும் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட டெய்லி ஸ்டடி vlogs, ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே இந்த சேனலில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து உயிர்நாடி பேட்ச் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து உயிர்நாடி பேட்ச்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உயிர்நாடி பேட்ச் பார்த்தீங்கன்னா கிருஷோபா சாரோட பேட்ச் தான் இது. உயிர்நாடி டே 1லேருந்து டே 7 வரைக்கும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து முடிச்சதை என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மளோட லைவும் டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பாக நீங்கள் அதுலேயும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டே 7 தான் நான் ரீரிவைஸ் பண்ண போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா டே 7 படித்த அன்னைக்கு விசேஷ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அரையும் குறையுமா படிச்சுட்டு ஓடனே பார்த்துக்கோங்க. ஆனால் ஃபுல்லாக தான் படித்து ஒரு தெளிவில்லை. அதான் இன்றைக்கி மறுபடியும் டே 7 ரீரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். என்னோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்கறது பார்த்தீங்கன்னா உயிர்நாடி டெய்லி லைவ் டெஸ்ட் நான் அட்டன் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு நான் அட்டன் பண்ணலை பார்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுவேன். இப்போ அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நான் ஆல்ரெடி டே 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு டே தான் இருக்குது. அதையும் முடிச்சுட்டு மொத்தமாக ஒரு ஓவரால் ரிவிஷன் நான் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்களோட லைவ் டெஸ்ட்டை அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்களோட லைவ் எல்லாமே போஸ்ட்டில் தான் இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால. உயிர்நாடி 1 பார்த்தீங்கன்னா டே 13, 14 தான் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கு முன்னாடியே நான் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் ஓவராலாக முடிச்சுட்டு மொத்தமாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. உயிர்நாடி 1 பொறுத்த வரைக்கும் நான் ஓவராலாக எல்லாமே கவர் பண்ணிட்டேன் அந்த டே 8 தவிர. அதுக்கப்புறமா நான் படிக்காமல் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா யூனிட் 8ல் அவங்க தமிழர் கலைகள் கொடுத்துருக்காங்க. அது கம்ப்ளீட் பண்ணல. அப்புறமா சயின்ஸில் ஒரு 3 PDF கொடுத்துருக்காங்க. அதுவும் கம்ப்ளீட் பண்ணல. இதெல்லாம் எதுக்காக ஒதுக்கி வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த டே வைஸ் பிளான் இந்த பேப்பர் வைஸ் படிச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்குன்னு ஒரு செப்பரேட்டடாக ஒரு 2 நாளை ஒதுக்கி ஃபுல்லாக இருந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். டே வைஸ் பார்த்தீங்கன்னா பாலிட்டி நீட்டாக கவர் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு இடையில சயின்ஸு மேக்ஸ்னு எதையாவது கொண்டு புகுத்தி நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருந்தால் நல்லா இருக்காது பார்த்தீங்களா. அதனால தான் அதுக்கு வந்து தனியாக ஒரு 2 டே வந்து நான் ஒதுக்கி இருக்கேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கவர் பண்ணிடணுங்கிறது தான் என்னோட பிளான். என்னோட ஸ்டடி பிளான்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணியும் நிறைய பேர் படிக்கிறீங்க. உங்களுக்கு என்னோட ஸ்டடி பிளான் தெரிஞ்சாதான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ் என்னாச்சு, மேக்ஸ் லைவ் நான் அட்டன் பண்ணுனாலும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைவ் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். செகண்ட், தேர்ட் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, நான் இன்னும் செக் பண்ணலை. அதெல்லாம் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் ஒரே ரீசன் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழும் பாலிட்டியும் ஒரு ஃப்ளோவில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதை ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரிவிஷன் நான் எனக்காக பண்ணினதுக்கப்புறம் அவங்களோட லைவை நான் அட்டன் பண்ணலான்னு இருக்கேன். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா செப்பரேட்டடாக ஒரு 3 டே வந்து ஒதுக்கி மேக்ஸு, சயின்ஸ், அப்புறமா தமிழர் கலைகளுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். பாலிட்டியும் தமிழும் படிக்கும் போதே கையோடையே சயின்ஸ் அண்ட் மேக்ஸையும் இன்க்ளூட் பண்ணி படிக்கலாம் பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் பெரிய மலை கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். நினச்சா படித்து முடிச்சிடலாம். உங்கள் விருப்பம் தான் நீங்கள் எப்படி படிக்கிறது. என்னோட ஸ்டடி பிளான் இது. நான் இப்படி ஃபாலோ பண்ணி இன்றைக்கி 8 மணிக்கு லைவ் இருக்குது, மறக்காமல் வாங்க.